ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி லீட் கோட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி இந்த டிஎஸ்ஏ பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அதுக்கு. ஓகேவா, இத்தனை பீப்புள் எவ்வளோ பீப்புள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, லிங்க்டின்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் நிறையா பேர் இதனால் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகினீங்க கூட எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதைத்தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணுது மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோவோட அஜெண்டா என்னென்னா, ஃபஸ்ட்டு பேக்கெண்ட்னா என்ன, வெப்சைட்டில் பேக்கெண்ட்னா என்ன, அண்ட் அதில் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன, அதில் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அண்ட் ஸ்ப்ரிங் பூட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், அண்ட் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஓகேவா, பேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, உப்ஸ், ஒரு நிமிஷம், வீடியோ ரெக்கார்டில் தானே இருக்குது. எஸ், ஓகே ஓகே எஸ். இப்போது ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியது, இப்போது ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேவா, ஒரு வெப்சைட் இருக்குது. ஜஸ்ட் பேக் என்னன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இருக்கிறதுக்காக நான் இது சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாமா, ஓகேவா. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணுவேன், கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய லிங்கேஷா ஐடியை நான் போட்டுட்டு என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த லாகினை நான் கிளிக் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ணக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும், இதை தான் நம்ம பார்க்குறது. இது நடக்கும்போது நமக்கு என்ன ஆகலாம், இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று, நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், ப்ரொசீட் ஆகிட்டு உங்களுக்கான என்ன அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டோட பேஜஸ் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் தப்பான மெயில் ஐடி இல்லைன்னா யூசர் ஐடி இல்லை பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரும், கரெக்டாக. எஸ். ஆனால் பேக்கெண்டில் எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, ஓகேவா, இப்போது இங்கே நான் லாகின்னு கிளிக் பண்ணக்கப்புறமே எனக்கு ஒரு ஏபிஐ கால் ட்ரிகர் ஆகும், ஓகேவா. ஏபிஐ கால் ட்ரிகர் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த ஏபிஐ கால் எங்கே போகும்னா, இந்த ஏபிஐ காலுக்கான சர்வருக்கு போகும், ஓகேவா. ஸோ இந்த சர்வரில் ஓகேவா நாம் என்ன இருக்கும், நம்ம கோட் எழுதி வச்சுருப்போம், கரெக்டாக. ஸோ நாம் இந்த யூசருக்கு இந்த ஐடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறக்கான கோட் எழுதி வச்சுருப்போம். ஸோ இது எப்படி ரன் ஆகும்னா, நமக்கு டேட்டா பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த டேட்டா பேஸுங்கிறது என்னென்னா ஸ்டோரேஜ் மாதிரி, ஓகேவா. இப்போ நம்ம ஒரு லிங்கேஷாங்கிற ஐடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஐடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா. அதே மாதிரி என்னோடய போஸ்ட்டு, என்னோடய வீடியோஸ் இமேஜஸ் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோஸ் பிக்சர்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா இந்த டிபியில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா. இந்த டிபியில் ஸ்டோர் ஆகிருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போது இதில் என்னோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த ஐடி கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அப்படி கரெக்டாக இருந்தால் ஓகேவா, இந்த சர்வர் என்ன பண்ணும், எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டாக. அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு இப்போது என்னோடய அக்கௌண்ட் பேஜ் கிடைக்கும், கரெக்டாக. ஸோ இதுதான் பேக் எண்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. பட் இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேக் எண்டில் ஏபிஐ காலில் ஆகி அதிலிருந்து எனக்கு டேட்டாஸ் எடுத்துகிட்டு கொடுக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது சர்வர், அந்த டிபி, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேக் எண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நமக்கு கண்ணில் தெரிகிற யூஐ இருக்குது பார்த்தீங்களா, யூசர் இன்டர்ஃபேஸ், அது ஃப்ரண்ட் எண்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கும் நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆங்குலர், ரியாக்ட், ஓகேவா. அண்ட் இன்னும் பாப்புலரான இப்போ புதுசாக என்ன நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது எல்லாமே மோஸ்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, இந்த பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் C# இருக்குது, அப்புறம் ஸ்ப்ரிங் பூட் இருக்குது. C# .NET இருக்கும், கரெக்டாக. .NET லாங்குவேஜ் C# அண்ட் யூஸ் பண்ணுறது .NET, ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, பைத்தானில் Django இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்டாக பாப்புலரான
பண்ணாது. ஜாவா ஸ்கிரிப்டில் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ்எஸ்லாம் இருக்குது. லைக் நோட் ஜேஎஸ்ங்கிறது வந்து லாங்குவேஜ், அதுக்கு யூஸ் பண்ணுற லைப்ரரி வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் ஸ்ப்ரிங் பூட்டை லேர்ன் பண்ண போகிறோம், அதோட ஜாவா பேஸ் பண்ணி. ஓகேவா? ஏன் நான் இப்போ பேக் எண்டுக்கு ஸ்ப்ரிங் பூட்டை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த கொஷின் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? இப்போது இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஜஸ்ட் இப்போ நீங்கள் போய் லிங்க்டின்ல ஓகேவா ஒரு ஜாபை சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரெஷர் ஆகட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். இப்போ சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? அந்த டிஸ்கிரிப்ஷனில் மோஸ்ட்டாக பேக்எண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேவா நமக்கு கண்டிப்பாக ஒரு 70% ஓகேவா 75% இல்லை 80%ன்னு கூட சொல்லலாம். மோஸ்ட்டாக எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேக் எண்டுக்கு. லைக் ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிற பாரு, சாரி, ஸ்ப்ரிங் பூட் தான். ஓகேவா? பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரானது கூட அண்ட் ரொம்ப ஸ்பீடானது கூட. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பைத்தானை கம்பேர் பண்ணும் போது ஜாவா வந்து ஸ்பீட் அதிகம் அண்ட் செக்யூர் வைஸ்லேயே அதிகம். அதே மாதிரி கம்யூனிட்டி சப்போர்ட்டும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மீதி இது வேஸ்ட்டான்னு கேட்டால் கிடையாது. பட் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்ப்ரிங் பூட். அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படிங்கும் போது ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைக் அட்வான்டேஜ் அதிகம், லைக் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணும் போது. ஸோ இதில் தான் லைக் இப்போ என்னோடய கெரியரை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ரியாக்ட் லேர்ன் பண்ணி. பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணும் போது ஸ்ப்ரிங் பூட்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஈவன் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்தால் கூட மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் எல்லாருமே ஜாவா ஸ்ப்ரிங் பூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதை பொறுத்த வரைக்கும்? பேக் எண்டை பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் ஏலாம் போனீங்கன்னா பைத்தான் தான். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் பேக் எண்ட்னா என்ன அண்ட் ஏன் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி பார்த்துடலாம். இப்போது 2013 தான் 2003 தான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வராங்க. ஓகேவா? 2003 ஃபஸ்ட்டு எப்படி பேக் எண்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கலாம் முன்னாடி. ஜஸ்ட் இந்த கிளாஸ் தியரியாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்பலாம் அருவப்பட மாட்டேன். எல்லாமே கதை மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சும்மா லைக் இப்போ நான் எடுத்தோன்னே ஸ்ப்ரிங் பூட்டை ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நடத்துறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போது இந்த பேக் எண்ட் ஃபஸ்ட்டு ஜாவாவில் எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அ செகண்ட். எஸ், ஓகே. ஸோ ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் J2EE அப்படின்னு சொல்லிட்டு என்டர்பிரைஸ் ஜாவா வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நார்மல் இதில் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா ஃபஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஃப்ரேம் ஒர்க் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேக் எண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பேக் எண்ட் வந்து இது ரன் பண்ணி இதெல்லாம் சர்வர் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்லாம் எழுதுறது எல்லாம் தான் பேக் எண்ட். கரெக்டாக? ஸோ பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நல்ல புரிதல் இருந்திருக்கும். இப்போது ஜாவாவை பொறுத்த வரைக்கும் JEE தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறதுக்கு முன்னாடியும் அதில் கான்ஃபிகரேஷன்ஸ் நிறையா பண்ணணும். அது என்ன கான்ஃபிகரேஷன்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் அதில் ஒரு 1000 லைன் எடுக்கிறீங்க, 1000 லைனு 2000 லைன் எழுதணும். பட் அதுக்கான பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்ப்ரிங் பூட்டில் 4 லைனில் எழுத வேண்டியது அங்கே கிட்டத்தட்ட நான் 500 லைன் எழுதணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் கான்ஃபிகரேஷன்ஸ் நிறையா பண்ணணும். ஒவ்வொரு இதுக்குமே நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் அதிகமாக பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப லைக் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் JEE பொறுத்த வரைக்கும். ஐ மீன் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணாமல் நார்மல் ஜாவா வச்சு பண்ணுறோம்னா, என்டர்பிரைஸ் ஜாவா வச்சு பண்ணுறோம்னா. ஓகேங்களா? அப்புறம் ஓகேங்களா 2003 தான். ஓகேவா? 2003 தான் நமக்கு ஸ்ப்ரிங்குங்கிற ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? ஸ்ப்ரிங்குங்கிற ஒன்றை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது என்னதுன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது என்னென்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்போது இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆகட்டும், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஜாங்கோ ஆகட்டும், பைத்தானில் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு லைக் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அதுக்காக இப்போது 2 வகையாக புளி சாப்பாடு செய்யலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வகை எதுன்னா, நான் புளி சாப்பாடை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து செய்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எண்ணெய் ஊற்றி
நம்ம புளியை லைக் நார்மலாக பண்ணுவோம்ல, கடுகு இல்லை அந்த கடலைலாம் போட்டு அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருந்து ஊற்றி, இல்லை லெமன் சாப்பிட்னா லெமனை ஊற்றி ரெண்டுக்கும் ஓகேங்களா, அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு லைக் நமக்கு ஒரு சாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ஓகேங்களா. இன்னொரு வகை என்னென்னா ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கும், எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பவுடராக ஓகேங்களா, நமக்கு என்னென்ன பண்ணுமோ அதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து யூஸ் மட்டும் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டாவது டைப். டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், அது வேறு விஷயம். பட் ஆனால் நம்மளால 2 டைப்பில் பண்ணலாம். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதை நம்ம ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணுறோம். இதுதான் எப்பயுமே பண்ணுற ப்ராசஸ் கரெக்டாக. ஆனால் சேம் இதே தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து யூஸ் தான் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. இந்த எடுத்து ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அதை ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. புளி சாப்பாடுக்கு புளி பொடி, லெமன் சாப்பாடுக்கு லெமன் பொடி, அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ அந்த பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தியா, ஆல்ரெடி ஒன்று நமக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தியா, பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரேம் ஒர்க். நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஐ மீன் டெக்னிக்கலாக சொல்ல போனோம்னா, ரெக்கார்டில் தானே இருக்குது, ஆமாம் ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லாஜிக்கை மட்டும் எழுதிக்கலாம், வேறு எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் என்னென்னா ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃப்ரேம் ஒர்க்குக்கு மீனிங்கே இதுதான் ஓகேங்களா. நமக்கு என்ன தேவையோ அதை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்க நம்ம ஜஸ்ட்டு அதிலிருந்து நம்ம யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரண்ட் எண்டுக்கும் கூட, லைக் ரியாக்டும் ஆங்குலரும் என்னது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஓகேவா. ஸோ இப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் என்னென்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இப்போது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அங்கே என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம்ல. இங்கே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏன் நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம், இது ஓப்பன் சோர்ஸ் ஓகேங்களா. ஜாவாவோட ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் நினச்சா இப்போ கூட ஒரு ப்ராஜெக்டை என்னால் பில்ட் பண்ண முடியும், ஏன்னா ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி, அது ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஓகேங்களா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, இது ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறது மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ். லைக் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க, அது என்னது எல்லாமே கவர் ஆகிற ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஃபினான்ஸ் ரிலேட்டட் பேங்க்ஸு, இது எல்லாமே ஸ்ப்ரிங் பூட்டில் தான் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்டாக. லைக் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ரெண்டுமே சேம் தான், பட் ஸ்ப்ரிங்கை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கலாமே, நம்ம ஸ்ப்ரிங்கை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கோ சிஸ்டத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுதான். இதே நீங்கள் ஒரு ஏஐ ரிலேட்டட் ஏதாச்சும் பேக் எண்ட் இருக்குன்னா அது மோஸ்ட்டாக ஜாங்கோவில் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இதுதான் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஓகேவா. இப்போது அந்த ஜேடபிள்யூஇ பார்த்தோம்ல மேலே, இங்கே ஒரு நிமிஷம். இந்த ஜேடபிள்யூஇக்கும் இந்த ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போது நான் ஒரு பேக் எண்ட் எழுதணும். எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் இதை எடுத்துக்கலாமே. அப்போது ஃபஸ்ட்டு அதுக்குன்னு நம்ம சில செட்டப் பண்ணோம். ஃபஸ்ட்டு எனக்கு சர்வர் தேவை ஓகேவா, அதுக்கப்புறம் டிபி தேவை, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவை, லைக் அது ஒர்க் ஆகிறதுக்கான பீன் செட்டப் பண்ணணும். நார்மலாக சொல்கிறேன், இந்த எல்லாத்துக்கும் மீனிங் போக போக கிளாஸில் பார்க்கலாம், பட் இதெல்லாம் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கண்ட்ரோல் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு ஏபிஐ எழுதணும், அதுக்கு பிஸ்னஸ் எழுதுகிற சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதணும், அதுக்கு ஒரு என்டிட்டி நான் க்ரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நான் கான்ஃபிகரேஷன்ஸ் அங்கே பண்ணணும். பட் இங்கே நான் பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா. எதை பொறுத்த வரைக்கும், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து யூஸ் மட்டும்தான் பண்ணிப்பேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் கால் தான் பண்ணுவேன் தவிர அது எதுவுமே நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண மாட்டேன். ஆனால் ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொன்று சொன்னேன்ல, இது எல்லாமே ஒவ்வொரு மாடியூல் ஓகேங்களா. அந்த மாடியூல்ஸ் இப்போ ஜஸ்ட் நேம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்னால் ஸ்ப்ரிங் கோர் ஓகேங்களா, அதாவது இந்த கண்ட்ரோலர் ஓகேங்களா, கண்ட்ரோலர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகேங்களா, அதே மாதிரி வேறு என்ன ரெப்பாசிட்ரி, இது எல்லாமே ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக பார்ப்போம். இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் நான் பண்ண தேவையில்லை, நான் ஜஸ்ட்டு அதோட அனோட்டேஷனை மட்டும் கால் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ். அப்போ என்ன ஆகுனா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் உட்காந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறத இங்கே வேலை குறையும். ஒரு 2 லைக் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, ஒருத்தங்க வந்து என்டர்பிரைசஸ் வச்சு பண்ணுறாங்க, இன்னொன்று ஸ்ப்ரிங் பூட் வச்சு பண்ணுறாங்கன்னா, இவங்க
இவங்க பண்ணுற ஒர்க்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறக்கே 10 நாள் ஆகும். ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என்னால் டிபி கனெக்ஷனும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரிங் ஜே டேட்டா ஜேபிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜேபிஏ. அதே மாதிரி ஸ்ப்ரிங் எம்பிசி. இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். எம்பிசி அதாவது என்னால் இந்த ஸ்ப்ரிங்லேயே ஃப்ரண்ட் எண்டையும் எழுத முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வர கிளாஸஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னென்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். இப்போது இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? ஓகேவா? நம்ம இந்த எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மட்டும் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டான்னு சொன்னோம்ல. இப்போது இந்த ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் ஸ்ப்ரிங்கு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. 2000 ஓகேங்களா 14லையா? எஸ், யா, எனக்கு தெரிஞ்சு மை கெஸ் 2014 ஆர் 13 நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை ஏன் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கும் ஸ்ப்ரிங் பூட்டும் சேம் தான். ஒன்று மட்டும் குறையும். ஓகேங்களா? இங்கே நம்ம பீன் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பீன் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அதாவது பீன்னா என்னென்னா, இப்போது இது எல்லாமே நான் சொன்னேன்ல, இது எல்லாமே ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் பீன் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பீன் கான்ஃபிகரேஷன்லையும் குறைச்சது தான் என்னது ஸ்ப்ரிங் பூட். ஓகேங்களா? முன்னாடி டோட்டலாக கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? J2EE ஓகேங்களா? ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க, நம்ம எடுத்து யூஸ் தான் பண்ணிப்போம். பட் அந்த யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணும். அதுதான் பீன் அனோட்டேஷனில் வச்சு ஒரு பீன் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. அதையும் ரெடியூஸ் பண்ணதான் என்னது ஸ்ப்ரிங் பூட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஓகேங்களா pom.file இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபைலில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸை ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு 3 வேர்டு. இப்போ எனக்கு இது தேவையா? அப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு வெப் ஆப்பா, அப்போ web.app அப்படிங்கிற மட்டும் நான் ஆட் பண்ணால் போதும். ஸ்ப்ரிங் பூட்டே என்ன பண்ணுன்னா எனக்கு மேவன் மூலிமா ரீபில்ட் ஆகி ஓகேங்களா எனக்கு அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே எனக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? சொல்லப்போனால் எப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு படம் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் அதை ஒரு மாஸ் தமிழில் போய் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ ப்ளே பண்ணுறக்கும் ஜஸ்ட் நான் டேரெக்டாக எனக்கு என்ன தேவை, அந்த மூவி வேணுமா, நான் போயிட்டு அதை பார்க்கறக்கும் லைக் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கறக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது ரெண்டும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாமே அதுவே பண்ணிக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணால் மட்டும் போதும், இதை கால் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? அதுவே ரீலோட் ஆகி ப்ராஜெக்ட்லேயும் ஆட் ஆயிரும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போது நமக்கு நம்ம லேப்டாப்பில் நம்ம இந்த ஸ்ப்ரிங் பூட்டை ரன் பண்ணும் போது நம்ம லேப்டாப் என்னவா ரன் ஆகும், ஒரு சர்வராக ரன் ஆகும். ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஓகேங்களா லோக்கல் சர்வர்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக என்ன இருக்கும், www.leetcode.com இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் இதுவும் ரன் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன ஆகும், லோக்கல் ஹோஸ்ட்டு 8080 அது ரன் ஆகும். பிகாஸ் அதை வேறு யாராச்சும் ஆக்சஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. நம்ம லேப்டாப்பில் மட்டும்தான் ரன் ஆகும். ஏன்னா நம்ம லேப்டாப் தான் ஒரு சர்வராக ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது புரியுதா? இந்த சர்வர் கான்ஃபிகரேஷனை ஓகேங்களா நான் எங்கே பண்ணணும்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணும். அப்பா வேக்குதா சாமி, ஒரு நிமிஷம். எஸ், ஓகேங்களா? இந்த கான்ஃபிகரேஷன் நான் எங்கே பண்ணணும், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணும். பட் இங்கே இன்பில்டாக ஓகேங்களா இந்த டாம்கேட் அப்படிங்கிற நமக்கு ஒரு சர்வரை ஸ்ப்ரிங் பூட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட வேலை என்ன தெரியுமா, நான் அந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த ப்ராஜெக்டை நான் இம்போர்ட் பண்ணும் போது எனக்கு தேவையான டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் எஸ்டிஎஸ்லையோ இல்லை இன்டெல்ஜேலையோ ரன் பண்ணால் மட்டும் போதும். இவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஓகேங்களா? அப்போது எனக்கு எந்த வகையான பீன் கான்ஃபிகரேஷன் செட்டப்பும் நான் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி டாம்கேட் சர்வரும் எந்த ஒரு சர்வரும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. ஏன், ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட்டில் அது பண்ணியிருக்கோம். நம்ம வேலை என்னென்னா ஜஸ்ட் ரன் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்க மைக்ரோ சர்வீசஸ், அதே மாதிரி ஸ்ப்ரிங் க்ளவுட், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்ஸுக்கும் எங்கே கொடுக்குறாங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான்.
சொல்லப்போனால் இதுவும் சேம் தான். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் என்னது ஸ்ப்ரிங் பூட். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இப்போது ஸ்ப்ரிங் பூட்டுங்கிறதுக்கும் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்குக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ எப்படி ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம திருப்பி பார்க்கலாம் அடுத்த டாபிக்ஸை பற்றி. ஸோ இதுவே ஆல்ரெடி ரொம்ப தியரி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். போதும், இந்த ஒரு கிளாஸ் தான் தியரியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. போக போகிற கிளாஸஸ்லாம் அப்படி இருக்காது. ஓகேவா? இல்லை 2 ஸ்க்ரீன் வச்சுருக்கேன்னா அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, கிளிக் எடுக்க முடியாமல் அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை இன்ஸ்டால் பண்ணணுன்னா, ஓகேங்களா, ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் வே எதுனா spring.io அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வெப்சைட் கூட நான் லிங்க்கில் தரேன். ஓகேங்களா? போய்க்கோங்க. அப்படி இல்லைனாலும் லைக் spring.ioன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி பேஜஸ் வரும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே தானே இருக்கும் இனிஷியலைசர். ஓகே, ஸ்ப்ரிங் டாட் இந்த வெப்சைட் போய்க்கோங்க. starter.spring.io. நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் லிங்க் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசர்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெடிஷ்னல் வேவை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா IntelliJ தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் அது உங்களுக்கு என்ன இருக்கும், என்னோடது நான் பெய்டு வெர்ஷனால் எனக்கு அது அப்படி இருக்கும். இல்லை STSல போனாலும் அப்படி இருக்கும். ஓகேங்களா? லைக் பெய்டு வெர்ஷனில் அந்த இது இருக்கும்ல, IntelliJலையோ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கே போகும்போது இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படியே பண்ணுங்கள், அதான் நல்லதும் கூட. அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது 2 வகை இருக்குது. ஒன்று கிராடில், இன்னொன்று மேவன். ஓகேங்களா? நீங்கள் மேவன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் மேவன் சூஸ் பண்ணுங்கிறத நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது என்னது ஜாவா. ஸோ நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேவன்னா என்ன, இந்த கிரேடில்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எப்போயுமே மேவனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் என்ன பண்ணுவான்னா, நிறையா அடுத்தடுத்த வெர்ஷன் விட்டுட்ருப்பான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்னாப்சாட்டு, இந்த M2லாம் இருக்குல்ல, இது எல்லாமே என்னென்னா பீட்டா வெர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வெர்ஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எந்த வெர்ஷன் கிளியராக இருக்கோ அதோடு நீங்கள் உள்ளே போகும்போதே ஒன்று சூஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே குரூப்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், LeetCode. ஓகேவா? கிளாஸ் இங்கே கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் LeetCode. ஓகேவா? ஜஸ்ட் இது நான் கொடுக்குற பேக்கேஜ் நேம். ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு, அதே மாதிரி ஜாவா தெரியாமல் இது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேவா? இந்த பேக்கேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. கரெக்டாக? ஸோ ஜாவா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் லைக் உங்களால் ஸ்ப்ரிங் பூட்டும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அது தெரியலைன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு நேம். ஓகேவா? ஜஸ்ட் டெமோ ஃபார் ப்ராஜெக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸில் ஜார் ஃபைல், வார் ஃபைல் இருக்குது. அதாவது இந்த ஜார் ஃபைல், வார் ஃபைல்னால் இப்போது நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணக்கப்புறம் இந்த கோடு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது நான் ஒன்று பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட இப்போ புதுசாக என்ன படம் ரிலீஸ் ஆச்சு, ஓகே ஜனநாயகன் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ எங்கிட்ட ஜனநாயகன் மூவியோட காப்பி இருக்குது. படம் ரிலீஸ் ஆகலை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை, இந்த லைக் இன்னைக்கு வரைக்கும், லைக் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அதோட காப்பி எங்கிட்ட இருக்குது, 3 ஹவர்ஸோட காப்பி எங்கிட்ட இருக்குது. இப்போது இதை நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணுன்னா நான் ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். பட் இங்கே நிறைய கோட்ஸாக இருக்கும். ஓகேவா? எனக்கு கிட்டத்தட்ட இப்போது நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் 2 எடுத்துக்கலாமே, கிட்டத்தட்ட க்ரோ கணக்கில் கோட்ஸ் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அது. ஓகேவா? ஸோ அப்போது அதை நான் எல்லாத்தையும் அமுச்சு விட முடியாது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே நம்ம வார் ஃபைலாவோ இல்லை ஜார் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் அதோட யூஸ் கேஸானு கிடையாது. பட் அதுக்கு இன்னும் நிறையா லைக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதை கன்வெர்ட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேக்கேஜிங். இதில் வார், ஜாருன்னு 2 இருக்குது. அதை பற்றிலாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் வாரை சூஸ் பண்ணிடுறேன்.
அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்பயும் சூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இங்கே ஜாவாவில் நிறையா வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஜாவா 8ல் ஆரம்பிச்சது. லைக் நான் லேர்ன் பண்ணும் போது 8ல் லேர்ன் பண்ணேன். பட் இப்போ பாருங்களேன் 25 வரைக்கும் வந்துருச்சு. பட் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாருமே என்னதுன்னா இப்போ வரைக்கும் 21. ஓகேங்களா, ஸோ இப்போது இதோட செட்டப் முடிஞ்சுது. இப்போ நான் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? இங்கே நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் ஆட் தான் பண்ணுவோம், பாம் ஃபைலில் ஆட் தான் பண்ணுவோம். அதுவே எனக்கு என்ன ஆயிரும், ரெண்டர் ஆகி ஒர்க் ஆகும்னு சொன்னல, அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஒன்று. ஐயோ ஓகேவா. ஸோ இங்கே டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கும். இந்த டிபெண்டன்சிஸில் ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச் மட்டும் பண்ணால் போதும். இப்போ ஸ்ப்ரிங் வெப்புன்னு இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங் வெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே நல்லா பாருங்களே, பில்டு வெப். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப்சைட் தான் பில்ட் பண்ணுறோம்ல, இன்க்ளூடிங் அதில் என்னென்ன சப்போர்ட் ஆகுது, ரெஸ்ட்ஃபுல். இந்த ரெஸ்ட்ஃபுல்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ், அந்த எம்பிசி, அப்பாச்சியோட டாம்கேட் சர்வர் நான் சொன்னல, இது எல்லாமே இதில் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஜஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணுற மூலியமாகவே எனக்கு எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படி அந்த புளி சாப்பாடை நான் சொன்னல, அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் லேம்பாக், இன்னும் லேம்பாக் வர மாட்டேங்குது. ஓகே லேம்பாக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது இப்போதைக்கு இது 2 மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இதை 2 இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிபிக்கும் ஆட் பண்ணும், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் இந்த 2 மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷனோட செட்டப். இந்த starter.spring.ioவில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை spring.ioன்னு கொடுத்து கீழே கூட இருக்கும், அங்கே கூட இனிஷியலைசர்னு இருக்கும், அங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோர், நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்றேன். நான் சொன்னல ஒரு பாம் ஃபைல்னு சொல்லிட்டு, இப்படி தான் ப்ராஜெக்ட் செட்டப் இருக்கும். ஓகேங்களா, அதில் பாம் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்களேன் ஸ்ப்ரிங் அந்த எம்பிசி இருக்குல்ல, அதுக்கப்புறம் டாம்கேட்டு, ஓகேங்களா, அந்த டெஸ்டிங்கு, இந்த லாம்பேக்கு, இது எல்லாமே இன்பில்டாகவே ஆட் ஆயிரும். இன்னும் ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணால் கூட மேவனில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு இந்த ஒரு டிபெண்டன்சி இந்த 5 லைனை மட்டும் ஆட் பண்ணால் போதும். பட் அந்த 5 லைனுமே சேம் தான். இந்த குரூப் ஐடின்னு இருக்குல்ல, இது மட்டும்தான், இந்த ஒரு லைன் தான் மாறும், மற்றபடி எல்லாமே சேம் தான். அதையும் நான் ஆட் பண்ணி கட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ எங்கிட்ட ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்டெல்ஜே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இன்டெல்ஜேவை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சில ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், லோகோ ப்ராக்டிக்ஸ்க்கு. ஓகே ஸ்ப்ரிங் நியூ ப்ராஜெக்ட். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் இல்லைல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி இதுதானே பண்ணுறோம், க்ளோன் பண்ணல, கரெக்டாக? எஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக ஓப்பன். ஓகேவா, ஸோ ஓப்பனில் போயிட்டு டவுன்லோட்ஸில் தானே இருக்குது. எஸ், ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் ஜிப் பண்ணிட்டா, ஜிப் பண்ணாமல் விட்டேன். எஸ், நம்ம அது ஜிப் ஃபைலாக தானே டவுன்லோட் ஆகும். அது நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. சாரி. ஓகேவா, அது ஜிப் ஃபைலாக இருந்தனால அங்கே ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபைல் ஓப்பன் அண்ட் டவுன்லோட்ஸ். இப்போது இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை ஓப்பன் அண்ட் நியூ விண்டோ, ட்ரஸ்ட் தி ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இவ்வளோதாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் எனக்கு ரன் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இங்கே மேலே போயிட்டு ஓகேங்களா, இங்கே ஓப்பனுங்கிற ஆப்ஷன் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஓப்பன் கொடுத்து நான் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆச்சுல, அதை நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணேன்னு நினச்சிக்காதீங்க. என்னோடதில் வந்து இன்டெலிஜென்ஸ் சில டைம் ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒர்க் ஆகுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடி இருக்குல்ல, எஸ்டிஎஸில் ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் இதுலேயே ஒர்க் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவா, இங்கே சோர்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்கும், டார்கெட் ஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பாம் ஃபைல். இந்த பாம் ஃபைலில் தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணோம், லைக் வெர்ஷன் என்ன டவுன்லோட் பண்ணோம், அதே மாதிரி ஜாவாவோட லைக் நம்ம என்ன நேம் கொடுத்தோம், கரெக்டாக லீட் கோடுன்னு கொடுத்தோம்ல, அந்த லீட் கோடு. ஸோ அதே மாதிரி ஜாவா வெர்ஷன் என்ன, அப்புறம் அந்த லாம்பேக்கு, அந்த ஸ்டார்டர் வெப் ஆட் பண்ணோம்ல அது எம்பிசி, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக ஆட் பண்ணணும்னா நீங்கள் மட்டும் ஆட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இது என்ன ஆகும்னா, இது ரன் பண்ணனால இது ஆட்டோமேட்டிக்காக இது இருக்குல்ல, இது என்ன ஆகும், டவுன்லோட் பண்ணிக்கும். இதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா, இதுக்கான கான்ஃபிகரேஷன் நிறையா கோட்ஸ் இருக்கும். அது இதிலிருந்து அது டவுன்லோட் பண்ணிக்கும். நம்ம எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, கான்ஃபிகர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது பாம் ஃபைல். இந்த டார்கெட் ஃபைலை விட்டுருங்க, இது வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நியர்லி லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இந்த டார்கெட்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா, அடுத்தது சோர்ஸ் ஃபைல். இதுதான் மெயின். ஓகேவா, ஸோ இந்த சோர்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்டு மெயின் ரெண்டு இருக்கும். நாம் மெயினை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மெயின்குள்ளே போனீங்கன்னா ஜாவா இருக்கும். ஓகேவா, இந்த ஜாவாக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பேக்கேஜ் இருக்கும். நம்ம எந்த பேக்கேஜ் வந்து அங்கே அந்த குரூப்பில் கொடுத்தோம் தெரியுமா, பேக்கேஜிங்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நேமோட பேக்கேஜ் இங்கே வந்திருக்கும். நான் என்ன கொடுத்தேன், com.leetcode.demoன்னு கொடுத்தேன். கரெக்டாக, ஸோ அந்த நேம் இங்கே இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபைல் இருக்கும். அந்த மெயின் ஃபைலை எப்படி கண்டுபிடிக்கிறான்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுதான் மெயின் ஃபைல். அதாவது ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெயின் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த மெயின் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த இது இருக்குல்ல, இதுதான் மெயின் கிளாஸ். ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகும், ரன் ஆகும். இது நம்ம வேற ஏதாச்சும் கிளாஸஸை ரன் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை இன்ஸ்டன்சஸை நம்ம இங்கே கிரியேட் பண்ணுவோம். அப்போ தான் ரன் ஆகும். இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா ஓகேவா, ஓகேங்களா, இப்போது எனக்கு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம நிறையா ஓகேங்களா கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனால் ஸ்ப்ரிங் பூட் எதுலேருந்து ரன் ஆகும்னா இந்த ஓகேங்களா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதிலிருந்து தான் என்ன ஆகும், ஸ்ப்ரிங் பூட் ரன் ஆகும். அப்போது நம்ம ஹோல் ஓகேங்களா இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே நான் இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. கரெக்டாக, அப்புறம் இன்னொரு கிளாஸஸ் இருக்குது. இதை பற்றி நான் இப்போதைக்கு சொல்ல கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ வேண்டாம். ஓகேங்களா, இந்த 2 கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி 1000 2000 லட்சக்கணக்கான கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த லட்சக்கணக்கான கிளாஸஸ்க்கும் எது மெயின் கிளாஸஸ்னால் இந்த கிளாஸ் தான். இந்த கிளாஸஸ்லேருந்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சர்வரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது வண்டி எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற கீ என்னது, துளுண்டு தான். கரெக்டாக, அதை போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த கிளாஸஸ் ஒன்றும் இல்லை, நான் இங்கே போகிறேன். ஓகேங்களா, எனக்கு இங்கே போகும்போது வேறு கிளாஸுக்குள்ளே போகும்போது இங்கே பாருங்களேன், எனக்கு சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டிசேபிளில் இருக்கும். இதே நான் மெயின் கிளாஸ்க்குள்ளே போகும்போது அது எனேபிள் இருக்கும். இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, சர்வர் ஓகேவா ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே சர்வர் ரன் ஆகும். பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங். ஓகேங்களா, ஸோ நம்ம எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே பண்ண தேவை கிடையாது. நான் டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டேன், ஸோ அதனால லோட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ எனக்கு என்ன ஆகுது, நம்ம இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கோடு எழுதணுமா, கிடையாது. எதுவுமே நம்ம பண்ணல. நாம் என்ன பண்ணோம், ஒரு வெப்சைட்குள்ளே போனோம். அந்த வெப்சைட்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், எல்லா கான்செப்ட்ஸும் கொடுத்தோம். லைக் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தோம். 2 டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணோம். இங்கே இன்டெல்ஜேல வந்து அதை என்ன பண்ணோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேவா, எனக்கு என்ன இருக்குது, சர்வர் முதற்கொண்டு எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க.
இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? பட் அது எல்லாமே நான் அடுத்த கிளாஸஸில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரே கிளாஸஸில் பார்த்தா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? எஸ், இப்போது சர்வர் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இன்னைக்கு பார்த்ததுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பேக் என்னன்னு பார்த்தோம். நம்ம வெப்சைட்ஸில் ஓகேங்களா, பேக் எண்டில் என்ன டிபி இருந்து எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து, போஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து, லைக் அந்த டிபியிலேருந்து நமக்கு என்ன ஆகும்? இப்போ ஒன்றும் இல்லை, நான் லாகின் பண்ணும்போது கரெக்டாக என்னோட போஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்களா? நான் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன ஸ்டோரி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கரெக்டாக இந்த அத்தன்டிகேஷன், இதுக்கு பேர் அத்தன்டிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆத்துன்னு சுருக்கி சொல்லுவாங்க. இது எல்லாமே இது எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லா வேலையும் பேக் எண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் பேக் எண்ட். அண்ட் இந்த பேக் எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம பார்க்கறது ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி பார்த்தோம். அண்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் பாஸ்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், லைக் 2003க்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரேம் ஒர்க் இல்லாத வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னு பார்த்தோம். அண்ட் ஸ்ப்ரிங் பூட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லைக் அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட்டுங்கிறது பார்த்தோம். அதை எப்படி இன்டெல்ஜெயில் ரன் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து டோட்டலாக கோட் வைஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு லைக் டிஎஸ்ஏ நடத்தணும், பட் இதை கொஞ்சம் வேறு மாதிரி டீச் பண்ணலாம், லைக் இமேஜஸை வச்சு டீச் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in another great video. Until then, bye bye from Lingesh. Bye bye.